ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசியிலேயே 11 கூடிய செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்துடுறாரு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி புதன் ராசியிலே இருந்து திக்பலம் பெறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து திக்பலம் பெறாரு. நீச்சபங்க ராஜயோகமும் இருக்கு. 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் வந்து உச்சமா இருக்கு. யாரு? குரு உச்சமா இருக்கு. அது கூட சூரியனும் சேர்றாரு. 3 கூடைய சூரியன் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராகுவும் 10ஆம் இடத்துல சனியும் இருக்கு. இந்த கிரக பலன்கள் வந்து இந்த மாசம் நல்ல அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே காசு, பணம், தொழிலு, ஜாப் ஓவராலா பார்த்தாவே ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. பொதுவா தொழில்ல கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே, அந்த சனி வக்ரம் பெறாரு. குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பார்வை கிடைக்குது. அப்ப தொழில் மூலியமா வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா பார்க்கணும். நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா, அது ஆபத்துல தான் முடியும். கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதனால பார்ட்னர்ஷிப் நீங்க போட்ட இவ்வளோ கால பணமோ அல்லது உழைப்போ உங்களுக்கு வீண் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கவனமா இருக்கணும் நீங்க. கவனமா இல்லன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸோ அல்லது நம்பிக்கைக்குரியவங்களோ உங்களுடைய பிசினஸ்ல உங்கள ஏமாத்திருவாங்க. அதுக்கப்புறம் மனசு நொந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால கூடுதலான கவனம். ஆனா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. தொழில்ல இருக்கவங்களுக்கும் காசு, பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. என்னன்னா கூடுதல் கவனம். ஏன்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறுது. கூட வந்து பார்த்தீங்கன்னா 6 கூடையவர். எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால கூடுதலான கவனம் இல்ல அப்படின்னா, ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் நல்லபடியா ரன் ஆகுமா அப்படின்னு எனக்கு பார்ட்னர்ஷிப்லாம் இல்லைங்க. நானே தான் சிங்கிள். அப்ப சூப்பரா இருக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா உபய ராசி, உபய லக்னங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது, அதுல எப்பவுமே நீங்க கூடுதல் கவனம் இருக்கணும். இல்ல அப்படின்னா, நீங்க யாரு நட்பு நீங்க நெனைக்கிறீங்களோ, அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. ஸோ, அதனால இந்த மாதம் வந்து கூடுதலா தொழிலா நீங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, தாராளமா என்ன செய்யணும்? உங்களோட டைம மத்த விஷயங்களுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பிசினஸுக்குள்ள கொண்டு போய் செலுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ்மென்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான யோகமும், பலன்களும் உறுதியாக உண்டு. ஏன் அப்டின்னா 11 கூடிய செவ்வாய் உங்க ராசி அதிபதி கூட சேர்றாரு. உங்க ராசியில வராரு. அப்ப லாபம்ங்கிறது தானா தேடி வரும். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அத அப்படியே உட்டுட்டு வருமானம் வரல அப்டின்னா கூட இப்ப எடுத்து நடத்துங்க. நல்ல காசு பணம் பார்க்க முடியும். ஆனா உத்தியோக இது வருமானம்ங்கிறது வந்து பிசினஸ்ல இருந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், லாபங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கனால, பொதுவாவே வருமானத்துக்கு இந்த மாதம் எந்தவித தட்டு தடையின்றி, அதாவது தங்கு தடையின்றி வருங்க. எந்தவித தடையுமே இருக்காது. ஒளி கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல காசு, பணம், நல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் அர்த்தம். அது கூட ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. அதாவது குரு வந்து உச்சமா இருக்கனால, இன்னும் கூடுதலான அமைப்புகள் இருக்கு. நீங்க தொழில் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்தே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா தொழில் ஸ்தானத்த குரு பார்க்கறது நல்லது. உச்ச பார்வையோட பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 கூடையவரே 2ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காலகட்டம். அதே மாரி நெறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் விஷயமா வெளியூரு, வெளிமாநிலம் அடிக்கடி சென்று வர மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலைச்சல்கள பார்க்காதீங்க. அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆதாயமா தான் முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கூட சேர்ந்து காசு பணமும் கிடைக்கும். புரமோஷன் கிடைக்கும். ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஆனா பணிச்சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்கும். 6 கூடையவர் உங்களுடைய ராசியில புதன் கூட சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, க ஐடி சம்மந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பேங்கிங்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ், சர்விஸ் ஓரியன்டடா பண்றவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்க. என்னங்க ரியல் எஸ்டேட் ஆடி மாசம்ங்கிறானுங்க. இந்த மாசம் வந்து நெறைய விக்கிறது, வாங்குறது இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், புதனும் சேர்க்கை இருக்கு. அதனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். காசு பணமே இல்ல, இல்லேம்பாங்க. ஆனா அங்க அவ்வளவு கூட்டம். ஒருத்தங்க விக்கணும்னு நெனச்சா இன்னொருத்தங்க வாங்கணும்னு வராங்கல்ல. அப்ப காசு பணம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
ஸோ புதனும், செவ்வாயும் சேர்றதுனால ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்தது, அதேமாரி இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த டிஜிட்டல் ஒர்க் சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான இது. இதுல யாராவது உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் நல்ல உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா வருங்க. ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். அதாவது கொஞ்சமா முதலீடு போட்டு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அத நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் அந்த அனுகூலம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த ஆப் டெவலப்பரா இருக்கிறீங்க, வெப்சைட் டெவலப்பரா இருக்கீங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு 11 குடையவரோட சேர்ந்து என்ன இந்த புதனும் சேர்றாரு. அப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய் சேரும்போது நல்ல காசு பணத்த பார்க்க முடியுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அல்லது வந்து நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே நேரத்துல உங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா புதனும், செவ்வாயும் சேர்றது பகை கிரகங்கள். காசு பணம் வர்றது இந்த மாரி விஷயத்துக்கு ஓகே. ஆனா அதனுடைய சைட் எஃபெக்ட் என்னன்னா, 6 குடையவர் செவ்வாயா போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, செவ்வாய், புதன் சேரும்போது ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த வீசிங் சம்மந்தப்பட்டது, இந்த குளிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, ஃபுட் அலர்ஜி ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, சில பேருக்கு வந்து தீக்காயம் ஆகுறது, இந்த மாரி முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ளக் சொருவுறது, இந்த கரண்ட் விஷயங்கள் அல்லது வந்து அடுப்பு சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கா இருந்தா இந்த கிச்சன் சார்ந்த விஷயங்கள், நெருப்பு காயம் ஆகுறது, தீக்காயம் ஆகுறது, இந்த மாரி ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கின்ன வந்து சேதப்படுத்தும். அதனால கவனமா இருக்கணும். சூடான பொருட்கள் இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு ஒர்க்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, நல்ல டெவலப்பான மாசம் தான் இந்த மாசம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமானாலும், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால, தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றது, தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள், தாய் வழி சொந்தக்காரங்க கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறது. அதே மாரி அவங்களுடைய சொத்துக்கள்ல வந்து இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள். இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு ரீசனால தட்டி போயிருந்தா கூட, ஒரு திடீர்னு ஒரு கார் எடுக்கிறது, ஒரு டூ வீலர் எடுக்கிறது, லக்ஸூரியான டூ வீலர் எடுக்கிறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, அல்லது ஒரு வீடு வாங்குறது, வீட ரெனோவேஷன் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் சுக்கிரன பார்க்குறாரு. அது இல்லாம புதன் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த அமைப்புகள் நல்லபடியா இருக்கு. அதே மாரி குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. செவ்வாயும் அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. கூடுதல் கவனம். ஏதாவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்கள மாட்டி விட்டுட்டு போறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. ஏன்னா, அஷ்டம ஸ்தானத்த செவ்வாய் பார்க்குறாரு 6 குடையவர். நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுறீங்களோ, அதே அளவுக்கு உங்களுடைய எதிரிகளும் வந்து வேல பார்ப்பாங்க. உங்கள எப்படியாவது கீழ இறக்கி விட்டுறணும்னு. யாருங்க எனக்கு எதிரி இருக்கா அப்படின்னா, எதிரி அப்படின்னா எதிரிலிருந்து வரவங்க மட்டும் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அத யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க சோம்பேறித்தனம் ஒரு எதிரி தான். ஸோ எதிரி இந்த மாதம் உங்களோட டிராவல் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. நீங்க தான் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 6 கூடையவர் தான் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரே. அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வரணுமா? உங்க சோம்பேறித்தனம் அப்படின்னே நீங்க வச்சுக்கங்க. நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன்னா, சுறுசுறுப்பா தான் நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, வெளியில இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துருவாங்க. ஆனா எதா இருந்தாலும் சரிங்க, கண்ணுக்கு தெரியாது. அதனால நீங்க கவனமாகத்தான் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கறதுனால, நீங்க உங்க மேல வதந்திகள் பரப்பலாம். உங்களைய பிரேக் பண்றது எப்படி பிரேக் பண்ணுவாங்க? வந்து அந்த சினிமால காமிக்கிற மாரி வந்து ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க மனமுடைஞ்சு போறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனா உங்க மேல ஒரு வதந்திய கிளப்பி விட்டு நீங்க தான் செஞ்சீங்கன்னா, மனசு உடைஞ்சு நீங்க உங்களுடைய வளர்ச்சியில ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? நீ என்னமோ சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு போயிட்டே இருங்க. உங்கள யாருனாலயும் இது பண்ண முடியாது. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது அப்படியே இந்த 1 மாசத்துல மறைஞ்சு போயிரும். அதனால இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க உங்க ஃபோக்கஸ்டு எதுல இருக்கணும் அப்டின்னா, உங்களோட வளர்ச்சிய நோக்கி. ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கணும். ஏன்னா, 6 கூடையவர் லக்னத்துல இருக்காரு. அதனால ஒரு ஒர்க் முடிஞ்சோனே அடுத்தது ஹெவியா காத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாரி சில பேத்துக்கு இருக்கும். சில பேத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதாவது முருகன்னா செவ்வாய். அதே மாரி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. புதனும், செவ்வாயும் சேரும்போது முருகன விட நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நான் முருகனுக்கு எதிரி கிடையாது. உடனே முருகன விட நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா செவ்வாயும், புதனும் சேரும்போது, அந்த புதன்னா விஷ்ணுவுடைய இது இல்லைங்களா? அது செவ்வாய் அப்படிங்கிற
அப்படிங்கும்போது இந்த ஆக்ரோஷமானது அப்படிங்கும்போது, அப்ப வந்து நரசிம்மர் வழிபாடு. இது வந்து என்னன்னா, இந்த தடைய வந்து இது பண்ணும். நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை வந்து அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாரி புதன்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு. ஏதாவது ஒரு நேரத்துல வழிபாடு நரசிம்மர் வழிபாடும், முருகன் வழிபாடும் பண்ணிக்கங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தடை வருது, அல்லது உங்களுடைய சோம்பேறித்தனத்த ஒழிக்கணும், இல்ல எதிரிகளுடைய சூழ்ச்சிய உடைச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்த வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். நரசிம்மர வந்து நீங்க நரசிம்மருக்கு நாளை என்ற சொல்லே கிடையாது. இது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது சரி பண்ணிரும். கடன் பிரச்சனையா இருந்தா அதுக்கு மேல. கடன தீர்க்கிறதுக்குன்னு ஒரு நரசிம்மர் ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். அத பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த விஷயங்கள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளும் கை தூக்கி விட்டுரும். என்னன்னா 6 கூடயோர் உங்களோட ராசிய தேடி வர்றதுனால, ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அத குடுக்க முடியாம போயிருச்சுன்னா, வீடு தேடி கடன்காரங்க வந்துருவாங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சல குடுத்துரும். அந்த மாரிலாம் வராம இருக்கிறதுக்கு தான் வழிபாடு. கரெக்ட்டா சொன்ன தேதியில சொன்ன கமிட்மெண்ட்ட ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கு உண்டான விஷயங்கள நீங்க பண்ணணும். அத தேடி ஓடுங்க. ஆனா வருமானம்ங்கிறது இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிறப்பாக இருக்குது. நீங்க எதிர்பார்த்தத விடவே அதிகமாக வரும். ஆனா அதுக்கு உண்டான உ உ முயற்சிய போடணும், உழைப்ப போடணும். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு கடுமையான உழைப்ப நீங்க போட்டே ஆகணும். அதே மாரி, இந்த மாசம் உங்களுக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இறைவன் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே அள்ளி குடுத்துற மாட்டாரு. ஒரு செக்க வைப்பாரு. ஏன்னா, அவரு குடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க தகுதியான ஆளான்னு பாப்பாரு. எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லது. 5 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அன்னைக்கு நாளே அற்புதமா போயிரும். ஆனா, அந்த டைம்ல தான் சொர்க்கம் மாரி தூக்கம் வரும் இல்லையா? அந்த மாரி தான் உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் வர்றது, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர்றதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா, அதே நேரத்துல என்ன அப்டின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு பிடித்த நபர் நீங்க லவ் பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஏன்னா கல்யாணம் 60 வயசுக்குள்ள என்ன லவ்ன்னு எனக்கு தெரியல. பொதுவாவே எந்த வயசா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கிட்ட சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது லவ்வரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா, நீங்க அவங்கள மனசார விரும்புவீங்க. விரும்புவீங்கன்னா, நல்ல ஒரு ஆத்மார்த்தமான அன்பு. ஆத்மார்த்தமான அன்புனா, எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயமுமே எதிர்பார்க்காம அன்ப மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5க்குடையவர் 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகறதுனால, ஏதாவது ஒரு வார்த்தைகள் முத்தி, "நீ இத சொன்னது தப்பு" அப்படின்னு பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? இருக்கக்கூடிய வேலை வெட்டியெல்லாம் உட்டுட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த மிதுன ராசி அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க அன்புக்கு அடிமையானவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, எதார்த்தம் என்ன அப்படின்னா, காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்ப கூட சரி பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்ட வாங்கி சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காம, உங்களுடைய உத்தியோகம், காசு பணம் சம்பாரிக்கிறது, இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கும் பட்சத்தில், என்ன ஆகும் அப்படின்னா, காசு பணத்த சம்பாரிச்சரலாம். அதாவது உங்ககிட்ட கோவமா இருக்கவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட்ட வாங்கி, கிஃப்ட் பண்ணிட்டு, அவங்களையும் சரி பண்ணிக்கலாம். 2 இன் 1னா இந்த மாரி ஒரு ஜோசியர் கிடைப்பாங்களா உங்களுக்கு? எப்படியெல்லாம் பரிகாரம் சொல்றேன் பாருங்க. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். அதிலேயே பிரேக்கப் ஆயி அப்படியே உடைஞ்சு விழுந்துராதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இத வந்து ஜோக்குக்காக சொல்லல. வாழ்க்கையோடைய ஒரு எதார்த்தத்த நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அவ்வளோதான் என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த. ஃபோக்கஸ்டா இருங்க. காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அஷ்டமஸ்தானத்த வந்து செவ்வாய் பார்க்கிறதுனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதலான கவனம் தேவை. அவர் அலட்சியப்பட்டா கூட அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் டாக்டர்ட்ட ஏதாவது இருக்குங்களான்னு கேட்டுட்டு அப்புறம் விடுங்க. சரிங்களா? ஏன்னா, காசு பணம் சம்பாரிக்கிறது, அது ஓடுறது, ஃபேமிலிய பார்க்கறது அப்படின்ட்டு அலட்சியப்படுத்திருவாங்க. கடைசியில கஷ்டப்பட போறது பெண்கள் தான். அதனால பெண்கள் வந்து கவனமா இருக்கணும். நீங்களும் உங்களுடைய இதுல ஹெல்த்ல கவனமா இருங்க. யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாரி வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது, ஸ்கேல்ப்லலாம் அப்படியே பொடுகா கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாசம் பாருங்க, உங்களுக்கு வந்து பொடுகு தொல்லை, அதே மாரி ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரை ஆயி, அப்படியே வெடிப்பு வெடிப்பா வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, செவ்வாயும், புதனும் சேரும்போது, அவர் வந்து என்னன்னா, உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்த பார்க்கும்போது, மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணாலே, உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் வராம பண்ணிக்கலாம். ஸோ தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கும்போது, பல விஷயங்கள் சின்னதா வரும்போதே நீங்க டாக்டர்ட்ட போய் அதுக்கு உண்டான தீர்வ தேடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே நடக்காது. நான் வந்து என்ன உங்களுக்கு ஒரு சர்ஜரி வருது அப்டின்னா, அத வந்து என்னன்னா, நான் மந்திரம் சொல்லுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உடனே டாக்டர்ட்ட போயிட்டீங்கன்னா, "அம்மா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இதுதான் உங்களுக்கு" அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க.
அப்போ ஸ்டார்ட்டிங்லயே அத நீங்க செய்யும்போது செலவுகள் கம்மியாயிரும். பின்னாடி ரொம்ப முத்த விட்டுட்டு செலவும் பண்ணிட்டு உயிருக்கும் ஆபத்து, இல்ல உடம்புக்கும் ஆபத்துன்னா என்ன பண்றது? ஓகேங்களா? அதுக்காக தான் ஹெல்த் ரீதியா பார்க்கும்போது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க பண்ணிக்கணும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான். புதனும், செவ்வாயும் சேரும்போது, இந்த செல்ஃபோன்ல சேட் பண்றது, உங்க ஹஸ்பண்ட் கூட சண்ட போட்டுட்டு, மத்தவங்க கிட்ட போய் அத ஷேர் பண்றது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு க அதாவது நீங்க உங்க லேடீஸு ஃபிரெண்ட்ஸ்குள்ள ஒரு பெண் தோழிகிட்டயே நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சண்ட போடுறத சொன்னா கூட, அந்த தோழி போய் அந்த தோழியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் உங்கள அப்ரோச் பண்ணிருவாரு. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன். யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. "அத விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய நெகட்டிவ, உங்களுடைய பலகீனத்த மத்தவங்க கிட்ட சொல்லி பழகாதீங்க பெண்களே. அது உங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா, மிதுன ராசியில இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு கொட்டிருவாங்க. அடுத்தவங்க கிட்ட விஷயத்த கொட்டிருவாங்க. அப்போ என்னன்னா, கஷ்டப்படுறது யாருன்னா நீங்க தான். அதுவே உங்களுக்கு பலகீனமாயி உங்களோட மைனஸா போயிரும். அது இன்னொருத்தங்க பிளஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில நீங்க தப்பே செய்யலன்னா கூட தப்பு செஞ்சேன்னு பேர் கட்டி விட்டுருவாங்க. இந்த மாசத்துல அது கூடுதல். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியனும் பாக்குது. அதே நேரத்துல குருவும் பாக்குது. 7 கூடையவரே அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அத புரிய வச்சு இது பண்றதுக்குள்ள உங்களுக்கு உயிரே போயிரும். அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்ல ஹஸ்பண்ட் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதிகமா கோவம் வரும். தயவு செய்து உங்களுடைய மனநிலைய நல்ல திடகாத்திரமா வச்சுருங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. நிதானமா செயல்படுங்க. செவ்வாய் எந்த ராசிக்கு போறாரோ, அந்த ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனச நல்ல நிலைப்பாட்டுல வச்சிருக்கணும். இல்ல அப்டின்னா எடுத்தவங்க கவுத்தவங்க படபட படன்னு பேசுறது, சண்ட போடுறது, எங்க இருந்து அந்த கோவம் வந்ததுன்னே தெரியாத மாரி இருக்கும். நம்மளா இப்டி பண்ணணும் அப்டின்னு உங்கள நீங்களே நெனச்சு வெட்கப்படுற அளவுக்குலாம் கோவப்பட்டுருவீங்க. அல்லது வார்த்தைகள விட்டுருவீங்க. இதுல கூடுதலான கவனம் இல்ல அப்டின்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் திக்பலமாகறாரு, நீச்சமாகறாரு, நீச்சபங்க ராஜ யோகம் பெறுறது. இதெல்லாம் ஒரு அமைப்பு. அது கூட சேர்ந்து சனியும் பார்க்கறதுனால நல்ல வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இது மாரி தேடி வரும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ பலம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. புதன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 குடையவர். 7ஆம் இடத்த பார்க்கிறாரு. பார்ட்னர் வழி ஆதாயமும் உண்டு. ஒரு பார்ட்னர் போனா கூட அடுத்த பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிசினஸ் பார்ட்னரா நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்னன்னா, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிப்புல புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுப்பாங்க. நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. எப்படியாவது முன்னுக்கு வந்துரணும். நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டு படிப்பாங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்டுமே நல்லபடியா வந்துருங்க. ஜாப எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் கட்டாயம் கிடைச்சிரும். 6 குடையவர் தேடி இருக்கனால வேலை வாய்ப்புகள் தானா தேடி வரும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடி வரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான வாழ்வு. நெகட்டிவாவோ, ப ப பாசிட்டிவாவோ ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் 2யுமே ஒரே மாரியே ஹேண்டில் பண்ணுங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனா மக்கள் கிட்ட சென்றடைவீங்க நீங்க. எப்படியும் ஒரு ஈஸியா சென்றடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்துல பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு தான் அதிக பவர் இருக்கு. ஸோ நெகட்டிவா பாப்புலர் ஆனாலும் சரிங்க. உங்களுக்கு அத நீங்க ஏத்துக்கணும். காசு பணம் நல்லா வரும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, அதே மாரி பாராட்டுகள், விருதுகள், காசு பணம் சம்பாதிக்கிறது, நிரந்தரமான வருமானங்கள் வரதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்த பாக்குது. அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும், உங்களுடைய உத்தியோகத்த காப்பாத்திக்கிறதுக்கு நெறைய போராடுற மாரி இருக்கும். அதே மாரி வாய் வழியா வரக்கூடிய எந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ணாம ரிட்டர்ன்ல வந்தா தான் செய்வேன் அப்படிங்கிறது. ரிஸ்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சரிங்களா? ரிஸ்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க ரிட்டர்ன்ல வாங்கி தான் செய்யணும். இல்ல அப்படின்னா, உயர் அதிகாரிகளுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும். அதனால கவனமாக செயல்படுங்க. அதிகாரியுடைய பிரஷர் அதிகமாக இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்க லீவ் போட்டு போறது, சாமர்த்தியமா செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கூடுதல் கவனத்தோட இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் அதாவது முன்னுக்கு பின் முரண்பாடா செயல்படாதீங்க. ஏன்னா குரு ஒரு ராசி கட்டத்துல
வந்து சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு. இந்த சூரியன் சேர்ந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுது. அதே மாரி ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு நாளைக்கு மீடியால நீங்க நெகட்டிவா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயமே 2வது நாள் நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால கூடுதல் கவனமோட செயல்பட்டீங்கன்னா, திடீர்னு அதிர்ஷ்டம் மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்துரும். பொதுவாவே சனி வந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகுது. பெண்கள் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். மீடியா கிட்ட பேசும்போதெல்லாம் கவனமாக இருங்க. அதே நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பெறதுனால, என்ன அப்டின்னா, அந்த பதவிய நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு பிளஸ், மைனஸ் 2மே இருக்கு. கவனமாக செயல்பட்டீங்கன்னா, ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியில இருக்கவங்க அலட்சியமா செயல்பட்டீங்கன்னா, பதவிய புடுங்கிருவாங்க. எப்பயோ செஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயி, இப்போ அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட்டா அனுபவிக்கிற மாரி ஆயிரும். கூடுதலான கவனம் உங்களுடைய சோசியல் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இல்லன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள தான் தரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா, ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனால், ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றார். ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாதத்தில் இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், அந்தரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு ராசியினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா, புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ என்னன்னா, நிதி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்க இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நெறைய ஒரு என்ன மாரி திட்டங்கள் அது வந்து மக்களுக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது வந்து, அந்த திட்டங்கள் வந்து செயல்படும்போது ஒரு சில பேத்துக்கு ஃபேவரா இருக்கும், ஃபேவரா இருக்காது. ஸோ இந்த மாரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனா இந்த மாரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா, செவ்வாய் வராரு. இதுல வந்து ஆல்ரெடி வந்து கடகத்துல புதன் வந்து வக்ரமா இருக்காரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தியாயி திரும்பவும் வந்து புதனோட வீட்ல போய் ஆட்சி ஆகுறார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சடனா ஒரு மாற்றங்கள், நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததா வந்து சனி வக்ரமாயிருக்கார். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போ எந்த மாதிரியான வீட்டில் நீர், நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து மெயினாக இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், மிதுனத்துக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டு தான். குரு வந்து 2க்கு வந்துட்டாரு. ஸோ 7-10க்குரியவர் வந்து இப்போ நல்லா வந்து கடகத்தில் உட்காந்து உங்களுக்கு நிறைய பணமழை கொட்ட போகிறாரு அப்படின்னால நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வை? பிகாஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் சமுதாயம் சார்ந்தவங்க, 10 அப்படிங்கிறது இந்த தொழில் ஸ்தானம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். நம்ம ஏதாவது மாத்தி பண்ணலாமா, பிஸ்னஸை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் லெவல் போகலாமா, அதற்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா. குரு பணம் கொடுப்பாரு. அதாவது வந்து என்னன்னா, மணி வராதுன்னு நான் சொல்ல வரல, மணி கொடுப்பாரு. ஆனா அது வந்து விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 5க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாகிறாரு, 12க்குரியவர் நீசமாகிறாரு. அப்ப தேவையில்லாத செலவுகள், விரயங்கள். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களோட ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்ப வந்து என்ன அப்படின்னா, அதாவது 5க்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இல்லையே, நம்ம வெளியவே போய் சாப்பிடலாம், அங்கே சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா அங்க போய் ஒரு 1000 2000 அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட வந்து நீங்க செலவு பண்ற மாதிரி ஆயிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான ரெகுலர் வருமானம் தேவையில்லாம செலவாகிறத வந்து நீங்க பார்ப்பீங்க. அப்ப அந்த சுகஸ்தானத்துல போய் அவர் போய் கெட்டு போறார், நீசமாகிறார் இல்லையா. அப்ப நீசமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கம், நிம்மதி கெடும். தேவையில்லாம யோசனை, ஓவர் திங்கிங் இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புதன் வந்து வக்ர நிவர்த்தியாய் வந்துருவாரு. அப்போ வக்ர நிவர்த்தியாக வரும்போது அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் அந்த இடத்துல யார் இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க.
அப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கோபம், அவசரம், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாட், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போய் என்ன பண்ணும், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் இதை யோசிச்சேன்னா இப்போ இதை உடனே பண்ணணும், அதுக்காக நான் செலவு பண்ணணும், அந்த ஒரு நிர்பந்தனைக்கு வந்து இங்கே நிற்பீங்க. அப்பதான் நான் சொல்றேன் விரயங்கள் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க கேட்டதுக்கப்புறம் ஓகே அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிடுங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வந்து பணம் வரும், அதிர்ஷ்டமும் வரும், எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க செலவு பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு சுப விரயமா, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக இருக்கும்போது நகை வாங்கினீங்கன்னா அது டோட்டலாக நம்ம அந்த விரயங்கள் வந்து நகை வாங்கும்போது சூப்பர். அப்போ ரெகுலர் வருமானத்தை சேர்த்து வைத்து நகை வாங்கினீங்க அப்படின்னா அது அசட்டாக மாறும், அது சுப விரயமாக மாறிடும். அப்போ தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும். அப்போ வந்து லக்னத்தில் புதன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து வக்ர நிவர்த்தியாகி வரும்போது சில பேர்த்துக்கு வந்து லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்கும், மாற்றங்கள் நிறையா இருந்திருக்கும், பிஸ்னஸில் சில மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. உச்ச குருவாக இருந்தாலுமே வந்து பண தேவைகளை கொடுத்துருப்பாரு, ஏதாவது ஒரு கண்டிப்பாக அசெப்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அஸ்தங்கம் ஆகிறார். அப்போ ஒரு தொழிலில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாம நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாட்டாதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பொது பலன்களே சொல்ல, இந்த பேங்கிங் சார்ந்த நிதி நிலைகள்ல சில பிரச்சனை அந்த மிதுனத்துக்குமே வரும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்க புதுசா தெரியாதவங்க கிட்ட சீட்டு போட்டு மாட்டிக்காதீங்க. தெரியாத இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஷேர் ட்ரேடிங் பண்றேங்க அப்படின்னா செவ்வாய் கூட இருக்க வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வருமானத்துக்குரியவர் வந்து நீசமா இருக்கிறாரு. அப்போ அது நமக்கு தேவையில்லை. குழந்தைகள் விஷயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அப்போது இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இப்போ மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாத பலன்களாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன்.
ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.